உங்களுக்கு தெரியுமா உலகத்திலே பெரிய பணக்காரங்க அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் எல்லாருமே சுவிஸ் பேங்க்ல ஏன் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு? இதால அவங்களுக்கு என்ன லாபம் அண்ட் எதுக்கு சுவிஸ் பேங்க் வந்து இவ்வளவு ஃபேமஸா இருக்குங்கிற விஷயத்தை வந்து நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் சுவிஸ் பேங்க்ங்கிறது ஒரே ஒரு பேங்க் கிடையாது. சுவிட்சர்லாந்துல இருக்க எல்லா பேங்க்ஸ்மே சுவிஸ் பேங்க் தான் சொல்லுவாங்க. சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் வந்து 1934ல வந்து ஒரு லாவை பாஸ் பண்ணாங்க. அதுதான் இந்த பேங்கிங் ஆக்ட் ஆஃப் 1934. இந்த லா படி சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க கஸ்டமரோட நேம் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல ஒரு பர்சன்டே லீக் பண்ணா அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேல சிறை தண்டனைன்னு சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணாங்க. இந்த லாவை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரான்ஸ்ல இருந்து அண்ட் ஐரோப்பால இருக்க பெரிய பவர்ஃபுல் பீப்புள் இருக்க மணி எல்லாத்தையுமே சுவிஸ் பேங்க்ல போட ஆரம்பிச்சாங்க. மோஸ்டா சுவிஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ற மணி எல்லாமே பிளாக் மணி தான். முதல்ல பிளாக் மணினா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். அதாவது அரசாங்கம் கிட்ட கணக்கு காட்டாத எல்லா மணியுமே பிளாக் மணி தான். அண்ட் பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துறதுக்கு நிறைய வழி இருக்கு. அதுல ஒரு ஃபேமஸான வழி தான் சுவிஸ் பேங்க்ல டெபாசிட் பண்றது. சோ இதனாலதான் உலகத்துல இருக்க பணக்காரங்க அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் எல்லாருமே அவங்களோட மணியை சுவிஸ் பேங்க்ல போடுறாங்க. முக்கியமா உலகத்துல உள்ள எல்லா நாட்டுல இருந்து டன் ஆஃப் மணி சுவிட்சர்லாந்துக்குள்ள வரனாலதான் சுவிட்சர்லாந்து ஒரு பணக்கார நாடா இருக்கு. அண்ட் அவங்களோட கரன்சியும் ரொம்ப வேல்யூவானது. ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுவிஸ் பேங்கை பத்தி.